அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மிக சிறிய துவா, அதிக சக்தி வாய்ந்த துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவருடைய சிறிய தந்தையான அல் அப்பாஸ் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுங்கள் என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய சிறிய தந்தையே, கூறுங்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் ஆஃபியா. இதனுடைய பொருள், யா அல்லாஹ், நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கின்றேன். அப்பாஸ் அவர்கள் இதை பற்றி சிந்தித்துவிட்டு சில நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்து கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த துவா பார்ப்பதற்கு கொஞ்சம் சுருக்கமாக தெரிகிறது. எனக்கு வேறு பெரிய துவா வேண்டும் என்றார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய நேசத்திற்குரிய சிறிய தந்தையே, அல்லாஹ்விடம் ஆஃபியாவை கேளுங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ஆஃபியாவை விட சிறந்ததாக நீங்கள் எதையும் பெறமாட்டீர்கள். ஆஃபியா என்றால் என்ன? ஆஃபியா என்பது இம்மை மறுமை இரண்டையும் குறிக்கும் சொல்லாகும். இது மிகவும் எளிமையான துவா. நாம் கூறும் இந்த துவாவின் உண்மையான பொருளானது, யா அல்லாஹ், நான் உன்னிடம் சகலவிதமான துன்பத்தை விட்டும், கேடுகளை விட்டும், ஆழ்ந்த துக்கத்தை விட்டும், கஷ்டத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். என்னை சோதிக்காதே. இவையெல்லாம் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் ஆஃபியா என்ற சிறிய துவாவில் உள்ளடங்கிவிடும். நாம் நோயில்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்றால் இதுவும் ஆஃபியா ஆகும். வாழ்வதற்கு போதிய பணம் இருக்குமானால் இதுவும் ஆஃபியா ஆகும். நம்மளுடைய பிள்ளைகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமாக உள்ளார்கள் என்றால் இதுவும் ஆஃபியா ஆகும். நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் நம்மை தண்டிக்காமல் நமக்கு தௌபா செய்யும் வாய்ப்பை வழங்கியிருந்தால் இதுவும் ஆஃபியா ஆகும். ஹராமானவற்றின் பக்கம் செல்லாமல் அல்லாஹ் நம்மை ஹலாலை கொண்டு பொதுமாக்கி வைத்துள்ளான் என்றால் இதுவும் ஆஃபியா ஆகும். எனவே இந்த துவாவை தினமும் உங்கள் தொழுகையில் கேளுங்கள். தொழுகைக்கு வெளியேவும் கேளுங்கள். உங்கள் குடும்பத்தினர் மற்றும் பிள்ளைகளுக்கும் இதனை கற்றுக் கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ்.